ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டை எப்படி ஈஸியாக கற்றுக்கலான்னு பிகினர் லெவல்லேருந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் HTML CSS பார்க்கலைன்னா நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்க்கலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஒரு 3 டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணால் தான் நம்மளால் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் அதில் HTML CSS முக்கியமான ஒரு கான்செப்ட் தான். HTMLங்கிறது நம்மளே பார்த்த மாதிரி ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர், ஓகே. அண்ட் CSSங்கிறது ஒரு வெப்சைட்டோட டிசைன். அதில் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு பேசிக் லெவலில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அந்த லாகின் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு வெப்சைட்டில் இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணால் ஃபேன் ஓடணுங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி கான்செப்டில் ஸ்விட்ச் கான்செப்ட் செட் பண்ணுறது நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான். இதில் நம்ம அந்த லாகின் ஃபார்மோட கரெக்டாக ஃபார்ம் ரெஜிஸ்டர் ஆகுதா இல்லை சப்மிட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிப்போம். அண்ட் அதே மாதிரி நமக்கு பட்டன்ஸ், பாப்அப்ஸ், கேம்ஸ், கேல்குலேட்டர்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. அண்ட் இந்த கான்செப்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி VS கோடில் செட்டப் பண்ணிடலாம். ஆல்ரெடி உங்களுக்குலாம் VS கோட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபைல் மட்டும், ஒரு ஃபோல்டரை மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டரை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜாவாஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம இது ஒரு HTML இருந்துச்சுன்னா நம்ம .html ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பாருங்கள், நியூ ஃபைல் ஒன்று கொடுத்து நான் அதில் வந்து .html சேவ் பண்ணால் அது வந்து ஒரு HTML ஃபைலாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரௌசரில் அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சிம்பிளாக நான் HTML மட்டும் சொல்கிறேன், பேசிக்காக எப்படி இது ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹலோ நான் டைப் பண்ணேன்னா எனக்கு இதை நான் வந்து அண்ட் இதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். அந்த 2 எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறது நம்ம லாஸ்ட்டில் நம்ம HTML கான்செப்ட் இந்த எக்ஸ்டென்ஷனை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். தெரியலனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போயிட்டு லைவ் சர்வர் அண்ட் லைவ் ப்ரிவ்யூ இந்த 2 எக்ஸ்டென்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, லைவ் சர்வர் அண்ட் லைவ் ப்ரிவ்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹலோங்கிறத நான் இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தோன்னா எனக்கு அந்த ப்ரௌசரில் எனக்கு ஓப்பன் ஆகும். இது நான் நார்மலாக HTML பார்த்தா ஒரு கான்செப்ட் தான். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இந்த மாதிரி எனக்கு HTML கூட ஒர்க் ஆகும். சேம் இந்த HTML கூட எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கனெக்ட் பண்ணணும், அந்த எப்படி ஒரு வெப்சைட்டை ரெஸ்பான்சிவாக மாற்ற போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபார்ம், சிம்பிளாக ஒரு ஃபார்ம் எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஃபார்மை எப்படி ரெஸ்பான்சிவாக பண்ணணுங்கிற அளவுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் பெட்டராக பண்ண போகிறோம், ஓகேவா. சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு சின்னஸ்ட் பேசிக்ல இருந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்டை பார்க்க போகிறோம், ஓகேவா. அந்த ஜாவாஸ்கிரிப்டுக்கு நம்ம ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா .jsன்னு சேவ் பண்ணணும். இண்டெக்ஸ்னு ஒரு நேம் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த நேம் செட் பண்ணிக்கலாம். .jsன்னு ஆட் பண்ணிட்டு அது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலாக மாறிடும். அண்ட் இப்போதைக்கு இந்த HTML நமக்கு தேவையில்லை, நான் இதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஜாவாஸ்கிரிப்டில் 3 முக்கியமான கான்செப்ட் இருக்குது, ஓகே. ஜாவாஸ்கிரிப்டை ஸ்டோர் பண்ண நமக்கு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. அந்த வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கீவேர்ட்ஸ்னால் வேர், லெட், கான்ஸ்ட். வேர், லெட், கான்ஸ்ட்னு 3 கீவேர்ட்ஸ் நமக்கு இருக்குது. அந்த 3 கீவேர்ட்ஸும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேறுங்கிற கீவேர்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். வேறுங்கிற கீவேர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இது ஒர்க் ஆகுன்னு சொல்லிடுறேன். நம்ம இப்போ வந்து வேறுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்து தான் நம்ம அந்த வேரியபிள்ஸை நம்ம ஆட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம வேல்யூஸை ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏன்னு ஒரு வேல்யூ செட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் நேம் செட் பண்ணுறேன், ஓகே. நேமுங்கிறது நம்மளோட வேரியபிள் அண்ட் வேறுங்கிறது நம்மளோட கீவேர்ட்ஸ். அண்ட் அதுக்குள்ளே தான் நம்ம வேல்யூஸும் செட் பண்ண போகிறோம். இப்போ ஓகேவா, இந்த மாதிரி நான் ஒரு நேம் அசைன் பண்ணியிருக்கேன். இந்த நேமை நான் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைத்தான்லாம் நம்ம பிரிண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அதை நம்ம ஈஸியாக பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தான். ஆனால் ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரிண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இதுவும் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். console.logன்னு யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். console.log என்ன இல்லை, நான் எதை கால் பண்ணணும்னா நேம்ங்கிற வேல்யூவை நான் கால் பண்ணால் போதும். அண்ட் இப்போ
இந்த அவுட்புட் எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியும்னா, நீங்கள் மேலே டெர்மினல் ஆப்ஷன் இருக்கும். சம்டைம்ஸ் இப்போ ஜூமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெர்மினல் ஆப்ஷன் உங்களுக்கு காட்டாது. அப்போ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி டெர்மினல் ஆப்ஷன் இருக்கும், அதில் நியூ டெர்மினல் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டெர்மினலில் இந்த மாதிரி உங்கள் ஃபைலோட டேட்டாஸ்லாம் காட்டும். உங்கள் ஃபைல் எங்கே இருக்குது அண்ட் நம்ம எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கோன்னு காட்டும். ஓகே, இதில் நீங்கள் அண்ட் இது க்ரியேட் பண்ணுறது, இது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து Node.js மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே, Node.js மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. Node.js டவுன்லோடுன்னு கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் அந்த Node.js மட்டும் நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் பண்ணிக்கோங்க. விண்டோஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோடில் வந்துருங்க. டெர்மினலில் வந்துட்டு ஃபஸ்ட் நீங்கள் நோட்னு டைப் பண்ணணும். ஓகேவா, நோட் எதுக்காகனா அப்போ தான் நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ஓகே, நோட்னு டைப் பண்ணிவிட்டு index.js அப்படிங்கிற நம்ம ஃபைல் நேமை நம்ம கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபைல் நேம் கொடுத்துட்டிங்கன்னா நோடுங்கிற கமெண்டில் நம்ம ஃபைல் நேமை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஜாவாஸ்கிரிப்டோட ஃபைல் ரன் ஆகும். ஓகேங்களா, அதுதான் என்னோட அவுட்புட். சேம் அதே மாதிரி நான் மறுபடியும் வேறு ஒரு கொடுத்து இந்த டைம் நான் என்னோட ஏஜை செட் பண்ணுறேன். இப்போ அந்த இடத்துல நேமுக்கு பதிலாக ஏஜ்னு கொடுத்தோன்னா எனக்கு அந்த ஏஜுங்கிற வேல்யூஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுவும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான். நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி பைத்தான்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் வந்து ஈஸியாகவே புரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இப்போ நம்மளோட சொன்ன மாதிரி வேர் லெட் கான்ஸ்ட் அப்படின்னு 3 கான்செப்ட் இருக்குது. அந்த 3த்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, அண்ட் இதில் கமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்ட்ரோல்/ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மாறிடும். இந்த HTML பார்த்துருக்கோம், இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேர்னா என்னன்னா இது ஒரு குளோபல் ஸ்கோப். வேறுங்கிறது ஒரு குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப்னா இதை நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கவும் முடியும், சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும், மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வேர்னு ஒரு ஃபஸ்ட் ஒரு ஏன்னு ஒரு வேல்யூ செட் பண்ணுறேன். அந்த ஏக்குள்ளே நான் வந்து இப்போ 1 ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். மறுபடியும் அது ஏங்கிற டேர்மை கால் பண்ணி இப்போ அதுக்கு 2ன்னு ஒரு வேல்யூ செட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நான் பிரிண்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு லாஸ்ட்டாக எந்த வேல்யூ அப்டேட் ஆகிருக்கும் அந்த வேல்யூ தான் எனக்கு அவுட்புட்டாக எனக்கு கிடைக்கும். அந்த பிரிண்ட்னு கொடுத்துட்டேன், சாரி அந்த பிரிண்டில் console.log நம்ம செட் பண்ணுறோம். console.log ஏன்னு கொடுத்து நம்ம இந்த அவுட்புட் செக் பண்ணோம்னா எனக்கு லாஸ்ட்டாக என்ன நான் அப்டேட் பண்ணியிருக்கணும் அந்த கான்செப்ட் தான் எனக்கு இந்த அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, சேம் இதே லாஜிக் தான் நமக்கு வேற பொறுத்த வரைக்கும். இது ஒரு குளோபல் ஸ்கோப்புங்கிறதுனால என்னால் அந்த கீவேர்டு இல்லாமலையும் என்னால் அப்டேட் பண்ணிக்க முடியும். இதுதான் முக்கியமான பாருங்கள். வேற பொறுத்த வரைக்கும் இந்த கீவேர்டு இல்லாமல் கூட என்னால் அப்டேட் பண்ண முடியும். ஏவோட வேல்யூ 2 நான் செட் பண்ணால் எனக்கு இதுவும் அப்டேட் ஆகும். சேம் இதே லாஜிக்கில் நம்ம நெக்ஸ்ட் லெட்னா என்னன்னு பார்க்கலாம். லெட்டுங்கிறது ஒரு ப்ரைவேட் ஸ்கோப். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, லெட்டுங்கிறது ஒரு ப்ரைவேட் ஸ்கோப். இது எப்படி ஒர்க் ஆகும்னா கிட்டத்தட்ட நமக்கு வேறு எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நமக்கு வேறு என்ன பார்த்தோம், அது கீபோர்டு வச்சும் அப்டேட் பண்ண முடியும், கீபோர்டு எல்லாமே அப்டேட் பண்ணிக்க முடியும்னு பார்த்தோமா. ஆனால் லெட்டுங்கிறது நல்லா பாருங்கள். லெட்டுங்கிறது நான் வந்து இப்போ 2 செட் பண்ணுறேன். எனக்கு கீபோர்டு இல்லாமல் நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீபோர்டு இல்லாமல் நான் இதை அப்டேட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ 5ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். console.log ஏன்னு கொடுத்தோன்னா எனக்கு அந்த அவுட்புட் 5ன்னு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, சரி இதே லெட்டுங்கிற கான்செப்டை நான் கீபோர்டு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா அது எனக்கு அப்டேட் ஆகாது. பாருங்க, எனக்கு அப்டேட் ஆகாது. என்ன சொல்லுதுன்னா ஏ வந்து ஆல்ரெடி டிக்ளேர்னு சொல்லுது. ஓகேவா, இதான் லெட்டுக்கும் வேருக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே, ஏ வந்து ஆல்ரெடி டிக்ளேர்டுன்னு நமக்கு சொல்லிடும். இதுதான் லெட்டுக்கும் வேருக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். சேம் இதே மாதிரி கான்ஸ்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கான்ஸ்ட்னா என்ன, நான் பாருங்க கான்ஸ்ட் ஒரு வேலையை செட் பண்ணுறேன். கான்ஸ்ட்னா ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் தான். நீங்கள் ஒரு டைம் அதை உங்கள் நேம் அசைன் பண்ணிட்டீங்க, ஒரு டைம் உங்களோட நேம் செட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் ஒரு நேம் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அந்த நேம் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது.
ஒரு டைம் நீங்கள் கொடுத்துட்டு அந்த நேமை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது தான் கான்ஸ்டன்ட் கிடையாது. இப்போ என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஏங்கிறது ஆல்ரெடி டிக்ளேர்னு இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி இதோட கான்செப்ட் எப்படின்னா, கான்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏங்கிறத திருப்பி கால் பண்ணவே முடியாது. இது கான்ஸ்டன்ட் வேரியபிள்னு அர்த்தம். ஓகேவா, எனக்கு இது கீபோர்டு இல்லாமல் கொடுத்தாலும் சரி, கீபோர்டு வச்சும் கொடுத்தாலும் சரி, எனக்கு இது அப்டேட்டே ஆகாது. இந்த மாதிரி எனக்கு அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள்னு ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கிடைச்சிடும். சிம்பிளாக வளவலன்னு சொல்லாமல் இந்த மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு மட்டும் உங்களுக்கு சொல்லுவேன். வேற என்னன்னா, இப்போ நீங்கள் வேற யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்க முடியும். கீபோர்டு வச்சு அப்டேட் பண்ணிக்கலாம், கீபோர்டு இல்லாமல் அப்டேட் பண்ணிக்கலாம். அதான் வேறுங்கிற கான்செப்ட். அதே லெட்டுங்கிறது இதிலே அப்டேட் பண்ணலாம், ஆனால் கீபோர்டு இல்லாமல் மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா, சேம் அதே மாதிரி கான்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அதை அப்டேட் பண்ணவே முடியாது. கேன் பி அப்டேட். ஓகே, இதுதான் மூணுத்துக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். சேம் இதே லாஜிக்கில் நமக்கு அடுத்தடுத்த கான்செப்ட் ஜாவாஸ்கிரிப்டோட இந்த 3 கீவேர்ட் தவிர அடுத்தடுத்த என்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ்னால் எப்படின்னா, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா நீங்கள் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்கலாம், ப்ளஸ் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக அந்த லாஜிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது பார்த்துட்டு ஒரு HTML-ஐயும் ஸ்கிரிப்டையும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, எதுக்காக இந்த கான்செப்ட் சொல்கிறேன்னா, நமக்கு இந்த 3 கீவேர்ட் தெரிஞ்சால் தான் நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டையும் HTML-ஐயும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா, அண்ட் இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இப்போ லெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். லெட்டில் இப்போ ஏவோட வேல்யூ நான் கால் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ 10 செட். ஓகே, இப்போ நான் A++ அப்படின்னு நான் செட் பண்ணால் எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ஃபைல் நேமை புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டெர்மினலில் நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதோட ஃபைலை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபைல் நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இண்டெக்ஸ்.js தான் நீங்கள் அதுக்கு ஆப்ரேட்டர்னு நீங்கள் மாற்றினா தான் அந்த ஃபைல் உங்களுக்கு ரன் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி இண்டெக்ஸ்.js இல்லை ஆப்ரேட்டர்.jsன்னு யூஸ் பண்ண அவசியம் இல்லை. உங்கள் நேம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ++ன்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. அந்த வேல்யூஸ் வந்து 10லேருந்து 11 மாதிரி இருக்கு. ஓகே, சேம் இதே மாதிரி நான் ++A யூஸ் பண்ணுறேன். A++ பதிலாக ++A யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன கிடைக்குது? இப்போவும் எனக்கு 11 அவுட்புட் கிடைக்குது. சேம் இதே லாஜிக் வச்சு நான் -5 யூஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அவுட்புட் 9 கிடைச்சிருக்கேன். சேம் இதே மாதிரி A -9 இப்போ எனக்கு 9 அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஓகே, இதுதான் நம்மளோட கான்செப்ட்லாம். சரி, ++ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணால் அது வந்து ப்ரீ. இப்போ ++ இல்லை -— யூஸ் பண்ணால் அது வந்து நமக்கு ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆர் ப்ரீ டிக்ரிமெண்ட் அர்த்தம். ஓகே, அதே A++, A-— யூஸ் பண்ணால் அது நமக்கு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அர்த்தம். ஓகே, இந்த லாஜிக்கில் நம்ம இதுக்கு அடுத்து என்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னு கவர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதே லாஜிக்கை இப்போ வெறும் A மட்டும் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சா? சேம் இதே லாஜிக்கை நமக்கு Bன்னு இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் என்ன குழப்பம்லாம் வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். நான் Bன்னு ஒரு டேர்ம் ஆட் பண்ணுறேன். இப்போ Bங்கிற டேர்ம்குள்ளே நான் A++ன்னு மென்ஷன் பண்ணுறேன். இந்த அவுட்புட்டில் நான் வந்து B-யை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்புட் 10 வருமா இல்லை 11 வருமானு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ஜஸ்ட் நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். 10 வருமா இல்லை 11 வருமானது அவுட்புட் வந்து நமக்கு 10 தான் வரும். ஏன்னா இது வந்து ஒரு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் தான். இப்போ நம்ம இந்த இடத்துல B கால் பண்ணியிருக்கோம். அப்போ B இந்த இடத்துல நமக்கு லோட் ஆகும்போதே இந்த அவுட்புட் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுங்கிறதுனால எனக்கு இந்த என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் தான் எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு வரும். அதே நான் இந்த இடத்துல
ப்ளஸ் ப்ளஸ் ஏ ப்ரீ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு பீயிங் ஸ்டோர் ஆகுறதுக்கு போது எனக்கு வந்து அது 11 மாதிரி அவுட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த இதில் எனக்கு கன்சோல் அவுட் கிடைக்கும் போது எனக்கு 11 அவுட் கிடச்சிருக்கும். இதான் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கும் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். சேம் இதே மாதிரி தான் நான் டிக்ரிமெண்ட்டுக்கும் மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணால் எனக்கு ப்ரீ டிக்ரிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு அவுட்புட் 9 கிடைக்கும், இல்லைன்னா எனக்கு 10 ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு நார்மலான ஒரு கன்செப்ட் ஹலோங்கிற வேர்டை ஹெச்டிஎம்எல்ல இருந்து நம்ம ஸ்கிரிப்ட் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பேசிக் ஸ்டெப் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இல்லை நான் வந்து ஒரு H1 டேகை நான் ஒன்று கால் பண்ணுறேன். H1 ஹலோ லைட் ப்ரிவியூ யூஸ் பண்ணி நமக்கு சர்வர்லேயே நம்ம இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதனால் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அது ஒரு ஜேஎஸ் ஃபைலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து டெர்மினல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மோஸ்ட்லி லைவ் சர்வரில் நீங்கள் அவுட்புட்டாக செக் பண்ணிக்கலாம். HTML ஃபைலாக இருந்தால் லைவ் சர்வரில் நீங்கள் அவுட்புட்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த H1 டேகை நான் வந்து ஸ்கிரிப்ட் ஃபைல் கூட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன நான் செட் பண்ணணும்னா நான் ஃபஸ்ட் அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் செட் பண்ணணும். ஐ மீன் இப்போ செலக்டர்ஸ் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம்ல, HTML CSS டைம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். செலக்டர்ஸ் ஐடி செலக்டர் அந்த கிளாஸ் செலக்டர். இப்போ ஒரு CSS ஃபைலாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக நம்ம இப்போ ஸ்டைல்னு ஒரு டேக் யூஸ் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். H1 பண்ணி நான் வந்து அதில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் கனெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சிம்பிளாக இருக்காது. அதுக்கு நமக்கு கண்டிப்பாக செலக்டர்ஸ் ஒரு கம்ப்ளீட் தேவைப்படும். எக்ஸாம்பிள் நான் ஐடி இல்லை கிளாஸ் செட் பண்ணால் தான் நான் அதை ஒர்க் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஐடி செலக்டர் யூஸ் பண்ணி செட் பண்ணுறேன். ஐடி செலக்டர் யூஸ் பண்ணி நான் இப்போ ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் முன்னாடி பார்த்த மாதிரி வேர் லெஃப்ட் கான்ஸ்ட்னு 3 டைம் நம்ம பார்க்கலாம். அந்த கான்செப்ட் வச்சு இங்கே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நான் லெஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஏங்க ஒரு நேம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா பாருங்கள், நமக்கு பேசிக்காக HTML கான்செப்ட் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் தான். இந்த சின்டாக்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணுறதுனால நம்ம கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கிளாஸ் நேம்னா கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடின்னு நம்ம கொடுக்கணும். இப்போது இதுக்குள்ள எனக்கு அந்த ஐடியில் இருக்க நேம் டூன்னு நான் இங்கே கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, சரி. இப்போ இதுக்குள்ள உங்களுக்கு என்ன ஒரு சில கான்செப்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எப்படி நம்ம அவுட்புட் செக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்டோட அவுட்புட் எப்படி செக் பண்ணுறதுன்னா console.log ஏன்னு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா நீங்கள் இன்ஸ்பெக்ட் கொடுக்கணும். ரைட் கிளிக் பண்ணால் இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டணும். அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கன்சோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஜாவா ஸ்கிரிப்டோட அவுட்புட் உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக இந்த கான்செப்ட் கன்சோலில் போனீங்கன்னா உங்களோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ நீங்கள் உங்களோட HTML-ஐயும் ஸ்கிரிப்டையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு H1 டேக் ஃபுல்லாக உங்களுக்கு அவுட்புட்டாக உங்களுக்கு கிடைக்குதா. console.log கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இந்த H1 லைன் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்குது. சேம் இதே லாஜிக்கில் உள்ள இருக்க இந்த ஹலோ மட்டும் உங்களுக்கு வேணும்னா அதை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, அதை எப்படி நீங்கள் கால் பண்ணுறதுக்கு 2 கான்செப்ட் இருக்குது. என்னென்ன கான்செப்ட்னா console.log a.text content ஒரு கான்செப்ட் இருக்கு. டெக்ஸ்ட் கண்டென்ட்னா உள்ள இருக்க அந்த ஹலோங்கிற அவுட்புட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, உள்ள இருக்க அந்த ஹலோங்கிற அவுட்புட் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கான். சரி, இதே லாஜிக்கில் நீங்கள் இன்னர் HTML ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னர் HTML யூஸ் பண்ணியும் உள்ள இருக்க அந்த வேல்யூஸை உங்களால் கால் பண்ணிக்க முடியும். இப்போ ஹலோங்கிற அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு கன்சோல் யூஸ் பண்ணி உங்களுக்கு கால் பண்ண தெரிஞ்சிருச்சா. இதே லாஜிக்கை வச்சு இப்போ நீங்கள் டேரக்டாக நீங்கள் கால் பண்ணலாம். இப்போது இந்த H1 டேக்ல இருக்க ஹலோவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி டெக்ஸ்ட் கண்டென்ட் அது என்ன HTML கால் பண்ணணும். கால் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கணும். ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தா இது எல்லாமே நம்மளோட ஸ்ட்ரிங் கான்செப்ட் மாதிரி தான். ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன எழுதுகிறோமோ அது ஜஸ்ட் உங்களுக்கு இப்போவே பாருங்கள் ஹலோங்கிறது உங்களுக்கு ஹைட் ஆகிடும். இப்போ நான் டைப் பண்ணால் எனக்கு அந்த அவுட்கம் ஷோ ஆகும். இப்படி தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்படி ஒரு HTML-ஐயும் ஸ்கிரிப்டையும் கனெக்ட் பண்ணுறோம், அந்த உள்ள இருக்க கண்டென்ட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கோம்.
இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இது ஒர்க் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி இது ஈஸியாக தான் இருக்கும். இதே லாஜிக்கை வச்சு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி HTML ஸ்கிரிப்டையும் கனெக்ட் பண்ணி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஈஸியாக பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு H1 டேகை அதை எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் கூட கனெக்ட் பண்ணுறோம், அதுக்கு என்ன கான்செப்ட்லாம் தேவைப்படுது, ஏன் இந்த வேர் லெட் கான்ஸ்ட்ங்கிற மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அதோட சின்டாக்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஜஸ்ட் நீங்கள் அதை நோட் பண்ணி பண்ணியிருக்கோன்னா இது யூஸ் பண்ணி நிறைய கான்செப்ட் நீங்கள் ஒர்க் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ நான் இதோட கலருக்கு நான் சேஞ்ச் பண்ண முடியும். அதோட ஸ்டைலை நான் கால் பண்ணி கலர்னு நான் மென்ஷன் பண்ணி அதில் இருந்து நம்ம டேரெக்டாகவும் என்னால் கலரே நல்லா மாற்றிக்க முடியும். ஓகேவா, இந்த மாதிரி எப்படி ஒர்க் பண்ணணுன்ட்டு நம்ம போக 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 இன்னும் பெஸ்ட்டாக ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது மூலமாக இதை ஒரு பட்டன்லாம் வச்சு ஒரு பாப்அப் மாதிரி செட் பண்ணி அதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.